உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்று சொன்னாலும் இன்னைக்கு உங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நாங்கள் மாநில கட்சி தான். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மாநில கட்சி தான். இந்த மாநில கட்சியை நீங்க இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலும் பேசி 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 இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தேசிய கட்சியாகவே நீங்க கொண்டு சென்றுட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக இருக்கின்றது நமது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெருமை எங்களுக்கு உண்டு. ஆக அப்படி ஒரு மாநில கட்சியாக இருக்கும் பொழுது மாநில உரிமைகளை பத்தி இன்னைக்கு பேசி உங்களுக்கு நாங்கள் இவ்வளவு குடைச்சல் தரமே, நாளைக்கு நாங்கள் தேசிய கட்சியா மாறிட்டோம்னா நீங்க இருக்கும் இடம் தெரியாமல் நீங்கள் ஓடிவிடுவீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு அவர்களை பத்தி பேசணும்னா அதை காட்டிலும் நம்முடைய திராவிட மாடல் சாதனை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். ஏன் இன்றைக்கு அந்த நிதிநிலை அறிக்கை இன்றைக்கு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மாசு அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நம்முடைய சுகாதாரத்துறை என்பது எப்படி செயல்படுகிறது என்று சொன்னால் அவரை போலவே துடிதுடிப்போடு சுறுசுறுப்போடு இன்னைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு துறை தான் அந்த துறை. ஒரு திட்டத்தில் மனிதாபிமானத்தை புகுத்துகின்ற வித்தையை தெரிந்தவர் யார் தெரியுமா? நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. பொதுவா சாலையில போகும்போது இங்க அமர்ந்திருக்கின்ற நீங்களாம் நல்லா தெரிஞ்சுங்க. சாலையில போறோம், நம்ம பாட்டு வண்டியில போறோம், பஸ்ல போறோம், கார்ல போறோம், 2 வீலர்ல போறோம். யாராவது அடிபட்டு போய் கடந்தா உதவ வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கும். இருந்தாலும் ஒரு பயம், ஒரு அச்சம். அவங்களை போய் நம்ம இப்ப காப்பாத்தினா நாளைக்கு போலீஸ் கேஸ் வந்தா என்ன பண்றது, அல்லது கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அதற்கான செலவு நம்ம தலையில கட்டிடுவாங்களா, அப்படி அதை கண்டும் காணாமல் போவோம். ஆனா அலுவலகத்துக்கோ வீட்டுக்கோ போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம அறியாம உறுத்தும், ஐயோ அந்த உயிரை நம்ம காப்பாற்றாம போயிட்டோம், ஒருவேளை நம்ம கொண்டு போய் சேர்த்திருந்தா அவங்களை காப்பாத்திருக்காங்க, இப்ப என்ன நிலைமையில அந்த உயிர் இருக்குதுன்னு தெரியாம சில நேரம் நம்மை அறியாமல் நாம் வருத்தப்படுவது உண்டு. ஆனால் அதிலும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அடிபட்டு கிடத்தாங்கன்னா நீ கவலைப்படாத, அவள் கொண்டு போய் நீ ஆஸ்பத்திரியில் சேர்த்துரு, உனக்கு போலீஸ் கேஸ் எதுவும் வராது, நீ சேர்த்தினா சேர்க்கிற உனக்கு நான் 5000 ரூபாய் நான் பணம் தரேன் நான். அது மட்டும் அந்த 48 மணி நேரத்தில் அவர்களுக்கு என்ன தேவையோ 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதை இந்த அரசாங்கம் செய்யும் என்பதை சொல்லி இன்றைக்கு நிதிநிலை அறிக்கை அதை 2 லட்சமாக உயர்த்தி காட்டியவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அப்படி ஒவ்வொரு விதத்திலும் இன்றைக்கு நமது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் புதிதாக திட்டத்தை இன்னைக்கு அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். ஏன் இங்கே வருகை தந்திருக்க நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் லேட்டா வந்தது, லேட்டஸ்டா தான் வந்திருக்கிறார். ஏன்னா அவருடைய துறை சார்ந்து ஃபியூச்சர் ஆஃப் ஸ்பேசஸ், தமிழ்நாட்டுடைய கட்டமைப்பை எல்லாம் நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு புதிய கொள்கையை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவேஸ் அத்தாரிட்டி அதற்கான ஆணையத்தை நாம் மேற்கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற அந்த அறிவிப்பாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல, கலைஞருடைய பெயரில் பன்னாட்டு அரண் கலைஞர் கன்வென்ஷன் சென்டர் என்பதை உலகத்தரம் வாய்ந்து நாங்கள் கட்டப்போகிறோம் என்கின்ற அந்த அறிவிப்பாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் அறிவிப்பு. ஆனால் செய்த சாதனை அண்ணன் மாசு அந்த மருத்துவமனை, எங்களுக்கான கலைஞர் அந்த நூலகம் கட்டுவதாக இருந்தாலும் சரி, அல்லது முத்தமிழர் கலைஞருடைய பெயரில் நினைவகம் இன்றைக்கு எழுப்பியதாக இருந்தாலும் சரி, அல்லது கீழடியில் இருக்கின்ற நம்முடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை இன்றைக்கு மக்களுக்கு பறைசாற்றும் விதமாக உருவாக்கி இருக்கின்ற அந்த மாளிகையாக இருந்தாலும், இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து ஒவ்வொருத்தரும் சாதனை நாங்கனாச்சும் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆனா அவரோட சாதனை மட்டும் நீங்க ரோட்ல போகும்போது பாக்குற மாத்திரத்தில் நீங்க சொல்லிட்டு போகலாம், இது ஏவா வேலு நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய அறிவுறுத்தபடி கட்டிய கட்டிடம் என்று அந்த சாதனை நீங்க பேசிட்டு போகின்ற அளவுக்கு இன்றைக்கு சாதனை செய்து கொண்டிருப்பவர். அதுதான் இங்க மாசு சொல்றாங்க. இன்றைக்கு நாங்க சொன்ன மாதிரி பல்நோக்கு மருத்துவமனையை கட்டி அது இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பெயரில் நமது கலைஞருடைய பெயரை சொல்லி ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் ஏற்கனவே மருத்துவ சீரமை ஆரம்பிச்சிட்டோம் நாங்க. ஆனா நீங்க அறிவிச்ச எய்ம்ஸ் என்னாச்சு? மாசு சொன்னாங்க ஒரே ஒரு கல்லை மட்டும் வச்சுட்டு போயிட்டீங்க, அந்த கல்லை எங்க இளைஞர் சில தூக்கிட்டு வந்துட்டு இருப்பார். ஆக அதற்கு மேலே நீங்க இன்னும் அதை கட்டவே இல்லையே நீங்க. ஆக அதைத்தான் இன்றைக்கு சாதனை செய்து விட்டோம், சொன்னதை இன்றைக்கு படிப்படியாக நிறைவேற்றிருக்கின்றோம் என்கின்ற அந்த தெம்போடு தான் உங்கள் முன்பு நின்று எங்களது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் நாங்கள் நின்று உரையாற்றிக் கொண்டிருக்கின்றோம். வருகை தந்திருக்கின்ற மக்கள் இன்றைக்கு உங்களுக்கான நான் உரையாற்றிய பிறகு நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் இன்றைக்கு உங்களுக்கு பேச போறாங்க, என்னென்ன செஞ்சிருக்கோம் பேச போறாங்க. ஒன்னே ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிடுறேன். நான் இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசு நம்மளை பார்த்து எந்தெந்த விஷயத்துல பொறாமப்படுது, என்னப்பா இவங்க இப்படி உயர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்கன்னா நாளைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த திராவிட மாடல் அரசை பின்னோக்கி சென்று விடுமே, இவர்களுடைய வழியில் சென்று விடுமே என்கிற பயம் இன்றைக்கு அவர்களிடம் வந்துவிட்டது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கே என்னென்ன நடக்குது, மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவிலே முதல் குரல் யாருடைய குரல் என்று சொன்னால் தமிழ்நாட்டிற்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய குரலாகத்தான் இன்றைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்களாம் மறந்துவிடக் கூடாது.